My dear students and parents, this is Daniel and welcome back to Vaishnav. தமிழ்நாட்டில் ஸ்ட்ரே ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் 48 இடங்கள் இன்னும் அன்ஃபில்டாக இருக்குது, அதாவது வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து நியூஸ் பேப்பர் மீடியாவில் சில இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இந்த 48 இடங்களுக்கு அடிஷ்னல் ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் நடத்துவதற்கான பர்மிஷன் கேட்டு எம்சிசிக்கு லெட்டர் எழுதியிருக்கிறதாக மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதை நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 48 சீட்டில் பிடிஎஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, எம்பிபிஎஸ் சீட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்க கொடுக்கல. பட் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நிறைய நியூஸ் பேப்பர் மீடியாஸில் வந்திருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மருத்துவ படிப்பில் 48 இடங்கள் காலி, நிரப்ப அவகாசம் கேட்டு கடிதம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான விஷயம். ஸோ தமிழ்நாட்டில் 4 ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் 48 சீட் அன்ஃபில்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக எந்தெந்த காலேஜஸ் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். சென்னை மற்றும் கடலூர் அரசு பல் மருத்துவ கல்லூரிகளில் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் பிடிஎஸ் சீட்ஸ் வேக்கண்டாக இருக்குது. எத்தனை சீட்னா 3 பிடிஎஸ் சீட் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் வேக்கண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக சுயநிதி மருத்துவ கல்லூரிகள் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு என 48 இடங்கள் காலியாக உள்ளன. கவர்மெண்ட் கோட்டாலையும் வேக்கண்ட் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் வேக்கண்ட் இருக்குன்னு நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கிறாங்க. பட் இதில் எந்தெந்த கல்லூரிகளில் வேக்கண்ட் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் வரல. டோட்டலாக நமக்கு 48 சீட் அன்ஃபில்டாக இருக்குது. விச் மீன்ஸ் அந்த சீட்லாம் அலாட் ஆகியிருக்கு. ஆனால் அந்த அலாட் ஆன இதில் மாணவர்கள் சேரலை. சில பிடிஎஸ் சீட் அலாட்டே ஆகாமல் கூட கொஞ்சம் சீட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ இந்த சீட்டுக்காக எம்சிசிக்கு அவங்க லெட்டர் எழுதியிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் அரசு பள்ளி 7.5 ரிசர்வேஷனில் ஒரு பிடிஎஸ் சீட் அப்படிங்கிறதும் காலியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 7.5 ரிசர்வேஷனில் 4th ரவுண்டில் ப்ரைவேட் காலேஜஸில் பிடிஎஸ்ல சீட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதில் ஒரு சீட் அன்ஃபில்டாக இருக்குது. இந்த இடங்களை நிரப்புவதற்கு என்எம்சி இடம் அவகாசம் கேட்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நமக்கு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய டைரக்டர் சொல்லியிருக்கிறாங்க. லோகநாயகி மேடம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர் மீடியாவில் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டோட்டலாக 48 சீட்டு, இதில் 7.5 ரிசர்வேஷனுக்கு சீட் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் 3 பிடிஎஸ் சீட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 48 சீட்டை நிரப்புவதற்கு கண்டிப்பாக ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிகாஸ் இதே தான் லாஸ்ட் இயர்ல செஞ்சாங்க. இதே மாதிரி அன்ஃபில்டு சீட்ஸ் லாஸ்ட் இயர்லையும் இருந்துச்சு. அந்த சீட்டை நிரப்புவதற்காக எம்சிசி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவையும் ஸ்பெஷல் ஸ்ட்ரே அப்படிங்கிறது நடத்தினாங்க. தமிழ்நாட்டிலையும் நமக்கு ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டே கடந்த முறை 2 தடவை நடத்தப்பட்டது அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. லாஸ்ட் டைம் 2 ரவுண்ட் நடந்துச்சு. ஸ்ட்ரே ரவுண்ட்ல ஸ்பெஷல் ஸ்ட்ரேலேயே 2 ரவுண்ட் நடந்துச்சு. ஸோ விச் மீன்ஸ் இதில் அன்ஃபில்டு சீட்டை இந்த ஸ்பெஷல் ரவுண்டில் நடத்துவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. அதுலேயும் அன்ஃபில்டாக இருந்துச்சு அப்படின்னா மேபி அதுக்கு தகுந்த மாதிரியான அடுத்த கட்ட முடிவை எம்சிசியும் என்எம்சியும் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்எம்சியினுடைய அப்ரூவலுக்கு உட்பட்டது தான். ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கவுன்சிலிங் மூலமாக இந்த சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் இடங்கள் அப்படிங்கிறது நிரப்பப்படும். இதில் கடைசியில் சீட் ஃபில் ஆகலை, நாங்கள் இடம் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி யாராலையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ இதில் நீங்கள் ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். மெடிக்கல் கவுன்சிலிங்கில் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் போய் எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ சேரணும் அப்படின்னா அது கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான். கவுன்சிலிங்கை தவிர நீங்கள் வேறு வழிகளில் அந்த காலேஜஸில் சேர முடியாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. பிகாஸ் அதுதான் கரெக்டான அண்ட் ப்ராப்பரான வே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிரப்பப்படாத இந்த இடங்களும் கூடிய விரைவில் நிரப்பப்படணும். அண்ட் அடுத்த வருஷம் 2026க்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கணும். உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.